ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலிகன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் இருக்கோம். என்னடா வந்துட்டா அப்படி அத்திப்பழ செடியை காட்டுவா, இங்கே பாருங்க அத்திப்பழம் பழுத்திருக்குது, நான் பறிக்க போகிறேன் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வயிற்றுச்சல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இதே மாதிரி அத்தி செடி வச்சு வளர்த்து இதே மாதிரி பழங்கள் பறிக்கலாம். பிளான்ட் அவைலபிளாக இருக்குது 120 rupeesக்கு. நான் வீடியோவோட எண்டிங்கில் அந்த பிளான்ட் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 120க்கு சொல்லியிருக்கிறீங்க, என்ன சைஸில் பிளான்ட் இருக்குது அப்படின்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் காமிச்சிட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன். இப்போ என்ன எப்பவும் போல் அத்திப்பழம் பறித்து சாப்பிட போகிறோம். பாருங்க, இது நேற்றுக்கு பறித்தது கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ரூட்டாகவே இருந்துச்சு. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது நம்மளோட பழைய செடி. அதுக்கு அடுத்தது இன்னொரு அத்திப்பழம் இருக்குது. அத்திப்பழத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கீழே விழுந்துடக்கூடாது, வலையெல்லாம் கெட்டி வச்சுருக்கேன். இது பழத்து நல்லா கனிஞ்சிடுச்சு. ஆமாம், 2 அத்திப்பழம். இப்போ எப்பவும் போல் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்தால் உங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருக்கும். நீங்களும் இதே மாதிரி பிளான்ட் வச்சு வளர்த்து பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள சுவாரஸ்யம் தெரியும். நீங்கள் பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 6 மந்த்லலாம் உங்களுக்கு நிறைய காய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 7th மந்த்லலாம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் பறித்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னால நான் வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காச்சும் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னும் அத்தி பிளான்ட் வேணால் நட்டு காமிக்கிறேன் என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுற டைம். இப்போ தேன் இதில் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பழுத்து கனிஞ்சு இருக்குது. அது என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். இது இன்னொரு அத்திப்பழம். அது அந்த செடியில் பறிச்சது, இது இந்த செடியில் பறிச்சது. இதுக்கு என்ன டேஸ்ட் வித்தியாசம் பார்ப்போம். அது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸாக தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மி மாதிரி தெரியுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எல்லாமே இஸ்ரவேல் அத்தி தான். பூனா அத்தியும் இருக்குது. ஸோ அத்தி நம்ம டெய்லி நம்ம அன்றாட லைஃப்பில் டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகள் எல்லாம் விற்கிறாங்க, ஆனால் இதே மாதிரி நல்ல பழமாக கிடைக்காது. காயும் கனிஞ்சதும் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். அந்த பழம் சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட் இருக்காது. அத்திப்பழத்துக்கு மேலே உள்ள ஆசையே போயிடும். அவங்க எதுக்கு எவ்வளோ பூச்சி மருந்து இந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறாங்கன்னெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்து எடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் பறித்து சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அத்திப்பூ செடி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போய் அத்தி பிளான்ட்டை நான் காமிக்கிறேன், வாங்க போகலாம். பாருங்கள், இதுதான் இந்த சைஸில் தான் நம்ம அத்தி செடி ஒரு பிளான்ட் 120 rupeesக்கு கொடுக்குறோம். இது வரைக்கும் நான் எல்லா நர்சரியிலையுமே கேட்டுட்டேன். எல்லா நர்சரியிலுமே 150க்கு தான் கொடுக்குறாங்க. 150 above தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைஸில் தான் இருக்குது. இந்த செடியில் பாருங்கள், இது ஒரு மேலே ஒரு பிரான்ச் போகுது, இந்த கீழே ஒரு பிரான்ச்சு, இந்த சைடில் ஒரு பிரான்ச்சு. நான் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போகிற பிரான்ச்சாக தான் இருக்கும். இதில் சைடு பிரான்ச்சஸ் இருக்குது. நான் ஸ்ட்ரைட்டாக போகிறதுல எல்லாமே சென்டரில் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டால் பிரான்ச்சஸ் நிறைய வருது. அதுவுமே நிறைய பேர் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த சைஸ் பிளான்ட் தான் 120 rupeesக்கு கொடுக்குறோம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஒன்லி 120 rupees தான். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய பிளான்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அதோட டீட்டெயில் வீடியோ நான் அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டாடா, பை.